ஏனுமெல்லாம் அத்தை வெளியில் போகும்போதுலேயே தோசையை சுட்டு தந்துட்டு போக சொல்லிட வேண்டியதுதான். 4 தோசையை சுட்டு தின்னது என்னம்மா கை வலிக்குது. அத்தை செஞ்சவன என்ன கூட தடவாமல் செய்வாவ. அப்படியே சொல்ல எனக்கு பார்க்க ஒன்றும் அப்படியே தெரியல. சரிதான், பேசிட்டு இருக்க முச்சிலே லோனு போடுறது இதோட பொழப்பா போச்சு. ஓண்டா அப்புறமா பேசுறேன்டி, முதல்ல இதுக்கு கொஞ்சம் தீனி கொடுத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்னடி இப்பதான் போனை கட் பண்ண அதுக்குள்ள வந்து நிக்க? எங்க அத்தை கடையில் போய் ஜாமன் வாங்க சொன்னவா, அதான் வந்தேன். நான் ஃபோனில் சொன்னது உண்மைன்னு இப்போ நம்புதியா? காலையில் 4 தோசை தின்னேன், அதான் வயிறு இப்படி இருக்கு. நீ சொல்லுறது மாதிரி தொப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்லுறத சொல்லிட்டேம்மா, நீ இப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணிடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்க மாலாக்காவை மாதிரி நீயும் குண்டாயிருவ. சரி, நான் போயிட்டு வரேன். இவ வேற ஃபோன் பேசிட்டு சும்மா விட்டால நேரில் வேற வந்து குண்டெல்லாம் தூக்கி போட்டு போறா. என்ன செய்யணும் அப்புறமா யூடியூப்பில் பார்ப்போம். கையில் வெயிட்டு தூக்கிறது மாதிரி நினச்சி கொஞ்சம் நேரம் கையை காலை ஆட்ட வேண்டியதுதான். இப்படி செஞ்ச ஒன்றும் தொப்பை குறையாது. இனிமே என்ன பண்ண, இருக்கவே இருக்கு ஃபோனு. கொஞ்ச நேரம் யூடியூப்பில் வீடியோவை நோண்ட வேண்டியதுதான். இந்த வண்டியை வாங்கி நமக்கு தொப்பை வந்ததான் மிச்சம். என்னது அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்தாப்புல வராவ? ஏன் வெளியில இன்னைக்கு உள்ளவங்க? சின்ன பொண்ணு, உங்க வீடு அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்க அத்தை வீட்டில் இல்லை போலுக்கு. ஆமாக்கோ, நீங்க சொல்லுது சரிதான். எங்க அத்தை காலங்காத்தாலே அவிய மோளை பார்க்கன்னு போயிட்டாவ. ஆமா, நீ சாப்பிட்டியா? இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்திதாக்கா ஒரு 4 தோசையை சுட்டு தின்னது என்னமோ 4 தோசை தான். ஆனால் என்னன்னு தெரில, இன்னைக்குன்னு பார்த்து வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குதுக்கா. அதாக்கா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்படியே செஞ்சிட்டு இருந்தா தொப்பை குறைஞ்சிரும். இதை செஞ்சா தொப்பை குறைஞ்சிருன்னு உனக்கு யார் சொன்னா? யூடியூப்பில் தான் பார்த்தேங்க்கா. எதையும் முழுசாக பார்க்காம அரையும் குறையுமா செய்யாத, அது உனக்கு நல்லதில்லை. ஆமாக்கா, நீங்கள் சொல்லுதான் சரிதான். எனக்கு பக்கம் வயிறு எப்பவும் இருந்த மாதிரி தான் தெரியுது. ஆமாம், எனக்கும் பார்க்க அப்படி தான் தெரியுது. நீங்கள் 2 பேரும் இப்படி சொல்லுது. ஆனால் உமா விந்திக்கு என் வயிறு பெருசாக இருக்குன்னு சொல்லுறா. அவள் சொல்லுறதை கேட்டுட்டு கையை காலை ஆட்டிட்டு ஒடிஞ்சு விழுந்துடாத. மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வச்சிருக்கே சின்ன பொண்ணு? எங்கள் அத்தை காலங்காலத்திலே சோறு பொங்கி வச்சுருந்தாங்க போயிருக்காவ. அப்போ அதை ஒரு வாடையில் எடுத்துக்க. குழம்பு ஏதாவது இருக்கா? சாம்பார் தாங்க இருக்கு. சாம்பாரை இப்போ எடுத்துகிட்டு போனால் கெட்டு போயிருமே. சின்ன பொண்ணு, உங்கள் வீட்டில் ஊருக்கு ஏதாவது இருக்கா? இருக்குதுக்கா, உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேண்டாம், உனக்கு திங்க எடுத்துக்க. இப்போ தோட்டத்துக்கு கிளம்ப போகிறோம். தோட்டத்துக்கு போகல சின்ன பொண்ணு, 100 நாள் வேலைக்கு தான் போக போகிறோம். 100 நாள் வேலைக்கா? யாருக்கு உங்ககிட்ட வந்து சொன்னது? அந்த கோகிலா தான் காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனான். இப்போமே நேரம் ஆயிட்டாக்கா. என்னமே இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்குள்ள கூட கொஞ்சம் நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கே போனால் அவள் திட்டெல்லாம் செய்வா. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நேரம் தான் அவன் சின்ன பொண்ணு. நான் உமாட்ட வேற சொல்ல வேண்டியது இருக்குது. அவகிட்ட சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீ சாப்பாடை எடுத்துகிட்டு கதவை பூட்டிட்டு வந்துடு. மொத்தம் எத்தனை பேருக்கா இங்கேருந்து போகிறோம்? இங்கேருந்து யாரெல்லாம் போகிறாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம 5 பேர்த்த வர சொல்லிட்டு போனோம். நம்ம 3 பேரும் அப்புறம் உமா, மொத்தம் 4 பேர் தானக்கா. மல்லிகாவும் நம்ம கூட வாரா. மம்பட்டியும் சட்டியும் இங்கே இல்லைக்கா. எங்கள் அத்தை அவிய வீட்டுக்கு கொண்டு போயிட்டாவ. அது இல்லைன்னா பரவாயில்ல, நீ ஒரு குடத்தை மட்டுமாவது கொண்டு வா. வாசியில் போவோம். சரிக்கா போவோம். சின்ன பொண்ணு, நேரம் கிடத்தாம சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடு. சரிக்கா, சுருக்க வந்துடுறேன். சின்ன பொண்ணு, ஊறுகாய் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வா. சரிக்கா, கொண்டாரேன். நானும் வழியில் சோறு எடுக்க வேண்டியது இருக்கு, எடுக்க. நீ நேரம் கிடத்தாம கிளம்பி வந்துடு. சோத்தையும் ஊறுகாயும் எடுத்து ஒரு கூடையில் வைப்போம். முந்தின நாள் சொன்னாலே காலையில் சுருக்க வரமாட்டாங்க. இதில் வேற காலையில் சொல்லிட்டேன், எப்படி பிஞ்சுதான் வருவாங்க. இந்த காரையே சரியில்லை, இதில் வண்டி ஓட்டி
எவ்வளோ நேரக்கா இதில் நின்று பார்த்துருக்க? உங்கள் அக்காளுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்களா? கொஞ்சம் பொறுத்து பார்க்கேன், அப்புறம் வரலன்னா ஃபோன் பண்ணுங்க. சின்ன பொண்ணு, நான் சொன்னது மாதிரி நிறைய ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தியா? எல்லா ஊருக்கையும் எடுத்துகிட்டு அங்கே டப்பாயை மட்டும் தாங்க வச்சுட்டு வந்திருக்கேன். எதுக்கு சின்ன பொண்ணு நீ இப்படி வேண்டது வெள்ளெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? ஊரில் இருந்து உங்கள் அத்தை வந்ததும் வீட்டில் வச்சிருந்த ஊறுகாயெல்லாம் எங்கன்னு கேட்டு ஒன்னே தானே உங்கள் அத்தை திட்டுவாங்க. இப்போ கொண்டு போகிற ஊறுகாயெல்லாம் அப்படியே ஒழுங்கிறியா போகிறோம், மிச்சம் மீதிலாம் கொண்டு வரோம்லக்கா. அதை மறுபடியும் டப்பாக்குள்ள வச்சா போச்சு. எப்படி ஐடியா? உன் ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனால் அங்கே உள்ள எல்லாத்துக்கும் உங்கள் அத்தை வச்ச ஊறுகாய் பிடிச்சி போய் அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? எங்கள் அத்தையை தானே நான் ஈஸியாக சமாளிச்சுப்பேன்க்கா. உங்கள் அத்தையை நீ எப்படி சமாளிப்பேன்னு கொஞ்சம் சொல்ல, நானும் அதை ஃபாலோ பண்ணுங்கண்ணே. எங்கள் அத்தையை நான் எப்படி சமாளிக்கங்கிறத தெரிஞ்சு அதை எப்படி நீ ஃபாலோ பண்ண முடியும்? எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? அவ்வளோ ஈஸியாக எதையும் சொல்லிக் கொடுக்க மாட்டியே. ஏதோ நீ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசுகிறாங்கிறது எனக்கு தெரியும். என்னடி உங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லைக்கா, இவளுக்கு என் வண்டியை ஓட்டி சொல்லி கொடுக்கணுமா. மறந்துட்டேனே, ஊறுகாயை எடுத்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டியோ? அதை மறந்து வச்சுட்டு வந்தா கூட பரவாயில்லையக்கா, குடத்தெல்லாம் மறந்து வச்சுட்டேன். உங்கள் அக்கா வரதுக்குள்ளே நான் வீட்டுக்கு ஓடி போய் குடத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன்க்கா. குடம் தானே சின்ன பொண்ணு, பரவாயில்ல. உங்கள் அக்கா வந்தால் திட்டுவுக்கு நாவிய வர்றதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன். நீ ஒன்றும் போண்டா சின்ன பொண்ணு, நாவியே வந்தாச்சு. ஏக்கா இப்போ என்ன பண்ண? நான் அதை பார்த்துக்கிட்டேன் சின்ன பொண்ணு, நீ எதுவும் பேசாத. இங்கே நின்று கதை விட்டுட்டு இருக்க நேரத்துக்கு வேலை செய்ய இடத்துக்கு நிறைய போயிருக்கலாம்ல. இதை தான் நானும் வந்த நேரத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேக்கா, யாருமே கேட்க மாட்டேக்காவ. நீ எதுக்கு உமா மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராமல் வந்திருக்க? இந்த பேக்கில் கொண்டு வந்திருக்கேக்கா. என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு ஏன் புதுசாக பையெல்லாம் கொண்டு வந்திருக்க? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு காலியாக இருந்தில்லக்கா, அங்கே இப்போ புதுசாக ஒருத்தி குடி வந்திருக்கா. அவகிட்ட நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கதா சொல்லியிருக்கேன். கூடையில் சாப்பாடு கொண்டு வந்தால் கண்டுபிடிச்சிருவாளா, அதான் பேக்கில் கொண்டு வந்தேன். சட்டி மம்பட்டியை கூட எடுத்துகிட்டு வராமல் வந்திருக்கேன். கூடி கொண்டு வந்தாலே தப்பா நினைப்பா. அப்படி இருக்க சொல்ல சட்டி மம்பட்டி எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியுமா? அப்போ சட்டி மம்பட்டிக்கு என்ன பண்ண போகிற? அங்கே போய் அவகிட்டேயாவது வாங்கிடலாம். சின்ன பொண்ணு, ஒன்று நான் குடம் கொண்டு வர சொன்னோம்ல, அதுக்கு எடுத்துகிட்டு வரல, மறந்து போயிட்டுக்கோ. நீங்கள் இப்படி பொடி நிறைய வேலை செய்கிற இடத்துக்கு போங்க, நான் அதுக்குள்ளே வீட்டுக்கு நிறைய ஓடி போய் குடத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன். வேண்டாம், குடத்தை எடுக்க போனால் ரொம்ப நேரம் இப்படியே கிளம்புவோம்.